இப்ப எனக்கு இந்த பீகாக் இப்படி இருக்குன்னா, இந்த இடத்த நான் ஸ்டிட்ச் பண்ணிருவேன். ஒரு 2, 3 இடத்துல லாக் போடுவேன். அத நம்ம போட்டு காமிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இத சுத்தி நம்ம என்ன ஒர்க் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க. இந்த மாதிரி லீவ் சீக்வென்ஸஸ் வைக்கலாம். இது வந்து பீகாக்கோட ஃபெதர் ஓகேங்களா? அப்ப இந்த ஃபெதர சுத்தி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? லீவ் சீக்வென்ஸஸ் இந்த மாதிரி குடுத்து நீங்க ஃபெதர் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி வச்சுட்டு, இதுக்கு ஒரு ஆர்ச் மாரி கிரியேட் பண்ணலாம். ரொம்ப பெருசா பண்ண வேணாம். லைட்டா இங்க பாருங்க. ஒரு லைன் வந்து சுகர் பீடு. ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது லைன் வந்து அந்த ஆர்ச்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு, நீங்க என்ன பண்ணலாம்? நம்பர் பீட் குடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 3வது சர்க்கிள். நம்ம ஆரியில பார்த்தீங்கன்னா, ஃபெதர் ஸ்டிட்ச் போட்டிருப்பீங்க இல்லையா? சேம் ப்ரொசீஜர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பீகாக்கோட ஃபெதரு, அந்த ஃபெதர சுத்தி நம்ம என்ன ஒர்க் குடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சுகர் பீட் ஒரு லைன் ஃபுல்லா குடுத்துக்கோங்க. அடுத்த லைன்ல நம்பர் பீட் குடுத்துக்கோங்க. அடுத்த லைன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, லீவ் சீக்வென்ஸோ, இல்ல ஃப்ளார் சீக்வென்ஸஸோ நீங்க குடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பெரிய ஃப்ளார் வேணாலும் குடுக்கலாம். இல்ல குட்டி ஃப்ளார் வேணாலும் குடுக்கலாம். இல்ல இத சுத்தி நான் அந்த மாரி லீவ் சீக்வென்ஸஸ் குடுத்துட்டு வரேன்னாலும் குடுத்துட்டு வரலாம். ஸோ பெண்டன்ட் அப்படிங்கும்போது, அந்த பெண்டன்ட்ட வச்சுட்டு அத சுத்தி சிம்பிளா என்ன ஒர்க் பண்ணாலுமே பார்க்க உங்களுக்கு நீட்டா இருக்கும்.